சூரியன் 12 இடங்களில் இருக்கக்கூடிய பலாபலன்கள். சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரியெல்லாம் பலன்கள் தருவாருங்கய்யா? இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு ஜீவகாந்த சக்தியை ரொம்ப சிறப்பாக வழங்கக்கூடிய பவர் சூரிய பகவானுக்கு தான் உண்டு. ஸோ அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கிணங்க இந்த சூரியன் உண்மையிலேயே ஒரு நல்ல சிறப்பான ஒரு சுப கிரகம் தான். தலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜென்ம லக்கணத்தில் சூரியன் அமரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பர்டிகுலராக மனைவி வழியிலிருந்து கணவனும், கணவன் வழியிலிருந்து மனைவியும், இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையானதாகத்தான் இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமரும் பொழுது, வீரியஸ்தானமாகப்பட்ட 3ஆம் இடத்துல சூரியன் அமரும் பொழுது, 4ஆம் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, தன்னிடம் இல்லாதது கூட மற்றவர்கள் இருந்தாவது தமக்கு வாங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கர்ணனுக்கு உண்டான குணத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலுத்திருக்கும் பொழுது, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய 6ஆம் இடத்தில் வலுத்திருக்கும் பொழுது, இப்போ இந்த 6ஆம் இட சஞ்சாரம் அல்லது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒருவருக்கு எதிரிகளை வெல்வதற்கு உண்டான அத்தனை வாய்ப்பும் கொடுத்துருவார். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலுத்திருக்கும் பொழுது, களத்திர ஸ்தானத்தில் சூரியன் வலுத்து நிற்கிறது மிகப்பெரிய. 8ஆம் ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமரும் பொழுது, சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கும் தகப்பனாருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். 9ஆம் ஸ்தானத்தில் யாரோ செஞ்ச பாவத்துக்கு நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறதெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல சூரியன் வலிமையற்று அமரும் பொழுது ஏற்படுத்திடும். 10ஆம் இடத்தில் வலிமை பெற்று அமரும் பொழுது ஜீவனஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்திலேயே அந்த தோஷத்திற்கான நிவர்த்தி இந்த சூரியன் 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய நிலையிலிருந்து வழங்குவார். ஒருவர் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் வலுத்து நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்குங்க? அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபோது ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் 12 இடங்களில் இருக்கக்கூடிய பலாபலன்கள். அந்த வரிசையில் சூரியன் அப்படிங்கிறவர் பொதுவாகவே நல்லவரா கெட்டவரா, இல்லை இருக்கும் இடத்துக்கோ இல்லை ராசி அடிப்படையில் தான் அவருடைய குணம் மாறுமா அப்படிங்கிறக்கான ஒரு விளக்கம் கொடுங்கய்யா. எஞ்சான் உடம்புக்கு சரசை பிரதானம் என்பதற்குங்க இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு ஜீவகாந்த சக்தியை ரொம்ப சிறப்பாக வழங்கக்கூடிய பவர் சூரிய பகவானுக்கு தான் உண்டு. ஸோ அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கிணங்க இந்த சூரியன் உண்மையிலேயே ஒரு நல்ல சிறப்பான ஒரு சுப கிரகம்தான். நம்மளுடைய அதிகாரம் சார்ந்த விஷயங்களையும் அரசியல் ரீதியான வெற்றிகளையும் எந்த ஒரு காரியத்திலையும் முதன்மை பெறக்கூடிய தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இது எதிர்வர்க்க கிரகங்களோட வீடுகள் அமரும்போது மட்டும்தான் நெகட்டிவான பலனை தரும். தனது வர்க்க வீடுகள் அமரும்போது ரொம்ப சிறப்பான பலனை தரும். தனது வர்க்க கிரகம் அப்படிங்கிறது மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த ராசிகளில் சூரியன் வலிமை பெற்று அமரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் உண்மையிலேயே ரொம்ப சுபயோகமான பலன்களை பல அனுபவிப்பாங்க. அவர்களுக்கு அது சுப கிரகமாக அமையும். எதிர்வர்க்க கிரகமாகப்பட்ட ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிகளில் சூரியன் அமர்வது என்பது சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு சற்று பின்னடைவை தரக்கூடிய ஒரு நிலை தான். இவர்களுக்கு சற்று அசுப கிரகமாக நின்று தனது பலனை வழங்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் சூரியன். சூரியன் லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன்கள் தருவாருங்கய்யா? தலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜென்ம லக்கணத்தில் சூரியன் அமரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் உஷ்ண திரேகம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த உஷ்ண திரேகத்தில் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த சில இன்னல்களும் இடர்பாடுகளும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பர்டிகுலராக தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு பாதிப்புகளை தரும். இருந்தாலுமே கூட தான் பணிபுரியக்கூடிய ஒரு துறையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது செய்யக்கூடிய சுய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்பர் 1 இடத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய வலிமை இந்த ஜென்ம லக்கணத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானுக்கு நிச்சயமாக உண்டு. தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது சூரியன் ஜென்ம லக்கணத்தில் அமரும்போது நிச்சயமாக இருக்கும். அதே சமயம் எதிரிகளும் இவர்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். எதுலேயுமே வெற்றி வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிக அளவில் சுவீகரிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த ஜென்ம லக்கணத்தில் சூரியன் அமர்ந்த நபர்கள். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நெகட்டிவான விஷயம், பிடிவாத குணமும்
விடாத ஒரு அந்த கருத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம, தான் செய்ய வேண்டிய நினைச்ச காரியத்த கண்டிப்பா நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் ஒண்ணும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்கும். ஆனா, அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனையும் தரும். நிச்சயமா இவர்கள் வாழ்க்கையில ஒரு உன்னத நிலைய, உயர்ந்த நிலைய ஒரு குறுகிய காலத்துல அடைவாங்க. பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, ஒரு இளம் வயதிலேயே மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த சூரியன் ஜென்ம லக்கணத்தில் வலிமை பெற்று அமர்ந்தக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலாபலன்களை தருவாருங்க சார்? குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது என்பது சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய தனச்சேர்க்கையும், வருமான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். வாக்குப்பளிதமும் இவர்களுக்கு நிச்சயமா உண்டாகும். தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகுந்த மதிப்பு இருக்கும். அதிகார தோரணையில அந்த விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. கணவன், மனைவி உறவு நிலையில இந்த 2ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தவர்கள் கொஞ்சம் சமாளிக்கிறது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். பர்ட்டிகுலரா மனைவி வழியிலிருந்து கணவனும், கணவன் வழியிலிருந்து மனைவியும் இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையானதாக தான் இருக்கும். இருந்தாலுமே கூட இவர்களுடைய இல்லற வாழ்க்கையில எந்த பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. பேச்சு மட்டும் சண்டை கட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில உருவாகும். ஆனா, மாலை நேரத்தில அவர்கள் குடும்பத்தில சந்தோஷகரமான ஒரு விஷயங்கள முன்னெடுக்கக்கூடிய, ஒரு அன்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்த நிச்சயமா குடுத்துருவாரு. மேலும் இந்த அரசு துறை வருமானத்தை பெறுவதற்கு, அரசு வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கு, அல்லது அரசு துறையில ஒரு உயர்ந்த இடத்துல போய் பொருளாதார ரீதியான வெற்றிகள பெறுவது, அரசு துறை இந்த ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது மாரியான விஷயங்கள்ல பல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நிலைய குடுக்கும். எதிலுமே பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த உதவிகளை மிக சிறப்பாக பெறக்கூடியவர்கள். மானியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் தன்னுடைய தொழிலுக்கு மிக எளிதாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் நிச்சயமாக வழங்குவாரு. அதே சமயம் அடிப்படை கல்வியில மிகப்பெரிய வெற்றி தந்துருவார். கண்டிப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிரும். அதேமாரி மற்றவர்களால் அதிக அளவுல பாராட்டப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த 2ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவாரு. திருமணமும் பார்த்தீங்கன்னா, சிறிய வயதிலே அமைஞ்சிரும். பருவ வயசுலயே அவங்களுக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிறது இங்க கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமரும் பொழுது, அந்த ஜாதகருக்கு என்ன மாரிலாம் சிறப்பு பலன்களை தருவாருங்க? வீரியஸ்தானமாகப்பட்ட 3ஆம் இடத்துல சூரியன் அமரும் பொழுது, சகோதர வழியில, இளைய சகோதர வழியிலிருந்து சில கருத்து வேறுபாடுகளும், முரண்பட்ட தன்மையிலான வாக்குவாதங்களும், சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமா உருவாக்குவாரு. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சமாதானம் பண்றது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அண்ணன், தம்பி உறவு நிலையா இருந்தாலும் சரி, அல்லது அக்கா, தங்கச்சி உறவு நிலையா இருந்தாலும் சரி, இந்த 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுமையாகவே அவர்கள வார்த்தை விளையாட்டுகளின் வழியிலிருந்தோ, அல்லது கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்களோ, நாம சொல்றத சரியா புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையிலயோ, இதெல்லாம் வெளிப்படுத்துவாரு. இருந்தாலுமே அன்பு ரொம்ப அதிகமா இருக்கும். பாசம் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். உடன் பிறந்தவரை எக்காரணத்துக்கு கொண்டு விட்டு குடுக்காத ஒரு தன்மை குடுக்கும். மேலும் அந்த விளையாட்டு போட்டிகள்ல சாதனை பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருடைய ஜாதகத்திலும் இந்த 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் வெற்றிகளை தன்னிறைவா வாரி வழங்குவார். ஒரு போட்டி பந்தயங்கள்ல மிகப்பெரிய வெற்றிகள் இவங்களுக்கு நிச்சயமா சேரும். அதே சமயம் விளையாட்டுத் துறையில ஒரு புகழ்மிக்க பொறுப்புகளை அனுபவிக்கக்கூடிய தன்மையும், உலக பிரபல்யம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரிய பகவான் நிச்சயமாக வழங்குவார். அதே கல்வியில தன்னுடைய தனித்திறமைய மிக எளிமையாக வெளிப்படுத்திருவாங்க. அதேமாரி பொருளாதார வளர்ச்சியிலயும் நிச்சயமா அவங்களுடைய வெற்றிங்கிறது எந்த காரணத்திலும் பாதிக்கப்படாது. மற்றவர்கள சார்ந்து கூட்டு அமைப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது, அவர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் சேரும். பொதுமக்கள் செல்வாக்குங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அரசியல்ல மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இது நிச்சயமா உருவாக்கி குடுக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட தன்மை, எதிரிகளை வெல்வதற்கும், புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்களை வென்றெடுப்பதற்கும், விளையாட்டுல, தைரியத்துல, வீரியத்துல மிகப்பெரிய சிறப்பான நற்பலன்களை சுவிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் சூரிய பகவான் நிச்சயமாக வழங்குவார். இவர்களுக்கும் இந்த உஷ்ண திரேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். பர்ட்டிகுலர் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு இயற்கையாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் இது சார்ந்த ஒரு மருத்துவத்த நாடுவது ரொம்ப நல்லாயிருக்கும். சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது, அவங்களுக்கு எந்த மாரியெல்லாம் பலன்கள் தருவாருங்கயா? சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல சூரியன் அமர்வது என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய யோகத்த நிச்சயமா குடுக்கும். தாய் வழி சொத்துக்கள
தன்னுடைய வழியில மிக சிறப்பாக அனுபவிப்பதற்கான தன்மை ஆண்களுக்கும், தகப்பன் வழியிலிருந்து வரக்கூடிய கௌரவத்த மிகப்பெரிய அளவுல பெண்கள் அனுபவிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பத்தையும் இந்த 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரிய பகவான் நிச்சயமாக வழங்குவார். அதே சமயம் ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள முடிவெடுக்கிறதுல, ஒரு நிர்வாகத்த சிறப்பா பேணி பாதுகாப்பதுல, ஒரு விஷயத்த கட்டி காப்பாத்தக்கூடிய தன்மையில இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள இப்பவே கணிச்சு, வருமுன் உணர்ந்து அந்த காரியத்த வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்த பெற்றக்கூடிய நபர்களாக இந்த 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் நிச்சயமா வழங்குவாரு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைசிறந்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில மேன்மை, நிர்வாகத்துல மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள், பயணங்கள் வழியிலான சுபயோகங்கள் எல்லாமே இவங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். தன்னுடைய குணநலன் சார்ந்த விஷயங்கள் மிக தங்கமாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த 4ஆம் இடத்துல சூரியன் அமரக்கூடிய நபர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டோம்னா, தன்னிடம் இல்லாதத கூட மற்றவர்களிடமிருந்தாவது தமக்கு வாங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கர்ணனுக்கு உண்டான குணத்த அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலுத்திருக்கும் பொழுது, அவர்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 5ஆம் இடத்தில் சூரியன் வலிமை பெற்று உட்கார்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய பரம்பரை பார்த்தீங்கன்னா, ஒரு அரச பரம்பரைக்கு நிகரான ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஜமீனு அல்லது அந்த ஊருக்கே தலைமை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலை. இல்லைன்னா அந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு உண்டான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறது. தர்மகர்த்தா அந்த மாதிரியான ஒரு பதவிகள சுவீகரிக்கிறது. அல்லது இந்த எலெக்ஷன், போட்டி பந்தயங்கள் இதுலலாம் மிக எளிதாக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம வென்று அதில வெற்றி நிலைநாட்டக்கூடிய தன்மை. இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையா அமர்ந்துரும். பர்ட்டிகுலரா சிவ வழிபாடுகள்ல அதீத ஈடுபாடை செலுத்தக்கூடிய நபர்களாக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழங்குவார். நிலபுலன்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா உங்களுக்கு வந்து சேரும். இவர் கையில பிறக்கும்போது ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்நாள் காலகட்டத்தில மிகப்பெரிய சொத்துக்களை சுவீகரிக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இவர்களுடைய அதிகாரம் என்பது மிகப்பெரிய அளவுல பரவி நிக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. ஸோ, அப்ப இவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவுபூர்வம், ஒரு நுண்ணிய அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்கள், ஒரு விஷயத்த இப்படி செஞ்சா இது இப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த திட்டமிடுதல்கள், தொழில் சார்ந்த மிகப்பெரிய ஞானம், புத்திசாலித்தனம் இதெல்லாம் இயற்கையாகவே கடவுள் இவர்களுக்கு குடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதோட, இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க. குழந்தைகள் வழியிலிருந்து இவர்களும், இவர்கள் வழியிலிருந்து குழந்தைகளும் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் வலுத்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் தருவாருங்க? இருக்கிறதிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இந்த 6ஆம் இடத்துல சூரியன் அமர்றது தான். ஏன்னா, கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் அமரும் பொழுது நிச்சயமாக வழங்கிருவாரு. அதாவது இவங்களை எதிர்க்கிறவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. இவர்களோட அண்டி போகக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா விருத்தி பெறும். அதே சமயம் இவர்களை எதிர்ப்பவர்கள் அவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிரும். அப்ப இந்த 6ஆம் இட சஞ்சாரம் அல்லது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒருவருக்கு எதிரிகளை வெல்வதற்கு உண்டான அத்தனை வாய்ப்பும் குடுத்துருவாரு. குறிப்பா நல்ல போர்ப்படை தளபதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கும். ராணுவத்தில பணியாற்றக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அல்லது அரசு துறையில காவல்துறையில பணியாற்றக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தீயணைப்புத் துறையில பணியாற்றக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் மிக மிக ஒரு நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கும். இது இவர்கள் மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையிலேயே இவங்க செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எதிர்க்கும் பொழுது தான் இந்த மாரி வில்லங்கமான ஒரு விஷயங்கள்லாம் வரும். அதே சமயம் கடன் சார்ந்த பிரச்சனையில இவங்க எக்காரணத்த கொண்டு போய் மாட்டிக்கவே கூடாது. ஏன்னா, இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தான் இவங்கள கடுமையா முடக்கும். அதுவும் இல்லாத குடும்பத்தில ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்கிரும். இதெல்லாம் அவங்க உணர்ந்து கொள்வது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரியன் ஜெயிக்கக்கூடிய வல்லமை குடுத்தாலும், இந்த கடன் சார்ந்த பிரச்சனையில போய் மாட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், "கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றால் இலங்கை வேந்தன்" அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர்கள எடுத்துட்டு போயிரும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ரொம்ப தேசத்தோட இருப்பாங்க. எவ்வளோ பெரிய உடம்பு பிரச்சனை வந்தாலும், அது இயற்கையாகவே அதுகளுக்கு சரியாகும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலுத்திருக்கும் பொழுது, அவருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? களத்திர ஸ்தானத்தில சூரியன் வலுத்து நிற்கிறது மிகப்பெரிய தைரியசாலி, திறமைசாலி, எதையும் தனிச்சு நின்று சுயமாக செயல்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில, வாழ்க்கை துணையுடன் மட்டும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வரும். சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்வது என்பது, இந்த கணவன் மனைவி உறவு நிலையில மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திரும்.
இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனமொத்த தம்பதிகள் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. ஏதாவது ஒரு வகையில குறை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை தான் இவங்க பெறுவாங்க. அவர்களாலேயே இவங்களுடைய தனித்திறமை அத்தனையும் மழுங்கி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிரும். அதனால தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும்போது மட்டும் இந்த நிலை இருந்ததுன்னா, கொஞ்சம் கவனமா நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யணும். அதாவது வயசு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தனித்திறமைசாலிகளா தான் இருப்பாங்க. இவர்கள நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை சுகிக்கக்கூடியவங்க. காரியவாதிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. படிப்படியா அந்த முன்னேற்றங்கிறது இவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையா இருக்கும். எக்காரணத்த கொண்டு கீழ தொப்புன்னு விழுவாம, அந்த படிப்பெல்லாம் எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு நிச்சயமா இறையருள் குடுக்கும். வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் இவங்க கவனமா இருக்கணும். அதேமாரி நல்ல நண்பர்கள் சேர்க்கை இவங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய நபர்கள் அனைவருடைய சுய ஜாதகத்திலும் இந்த 7ல் அமரக்கூடிய சூரியன் நிச்சயமாக சிறப்பான பலனை வழங்கிட்டு இருப்பார். ஒருவர் ஜாதகத்தில் 8ஆம் ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமரும் பொழுது, அவருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் இது கிடைக்கும்? சற்று கடுமையான பின்விளைவை தரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் அமர்வது என்பது சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கும், தகப்பனாருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாயில் ஆயிரும். ஏதாவது ஒரு வகையில அப்பா சொல்ற பேச்ச மகன் கேட்க மாட்டார். மகன் சொல்ற விஷயங்கள தகப்பனார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த மாரி ஒரு முரண்பட்ட தன்மையில சில இழப்புகளையும், எதிர்பாராத இன்னல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிரும். குறிப்பா இந்த விபத்து சம்மந்தப்பட்ட நிலைகள்ல உடல் ரீதியா கடுமையா பாதிக்கக்கூடிய ஒரு நிலைய இந்த 8ஆம் இடத்தில் சூரியன் வலிமையற்ற நிலையில தந்துரும். அதே வலிமையற்று இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை வழியிலேருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவாரு. அதில எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வலிமையற்று நின்னுச்சுன்னா தான் இங்க ரொம்ப பாதிப்ப அதிக அளவுல குடுத்துரும். தகப்பனார் என்ற உறவு முறையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதே சமயம் இவர்களுக்கு வெளிநாடுகள்லிருந்து மிகப்பெரிய புகழும், அந்தஸ்தும், கௌரவமும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களை கேட்டு செய்யும் பொழுது, அது வந்து சரியான ஒரு வழிப்பாதையில் நிச்சயமா போகும். அதேமாரி மருத்துவம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா கைகூடி வரும். இவங்க சொல்லக்கூடிய மருத்துகளையோ, அல்லது இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளையோ கேட்டுக்கொண்டு, உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு இவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது, நிச்சயமா இவர்களுக்கு அந்த அந்த உடல் பாதிப்புலருந்து மீண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பத்த 100% குடுத்துரும். எக்காரணத்தைக் கொண்டு இன்சூரன்ஸ், போனஸ், கிராஜுவிட்டி இந்த 3 விஷயத்துல இவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமா உண்டு உங்களுக்கு. ஒருவர் ஜாதகத்தில் 9ஆம் ஸ்தானத்தில் சூரிய பகவான் வலுத்திருக்கும் பொழுது, அவருக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்கய்யா? தனது தந்தை வகையறாகள் வழியிலிருந்து வரக்கூடிய அதிக அளவிலான கர்ம வினை பதிவை இவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். யாரோ செஞ்ச பாவத்துக்கு நான் கஷ்டத்த அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறதெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல சூரியன் வலிமையற்று அமரும் பொழுது ஏற்படுத்திரும். ஆனா, இந்த வலிமை பெற்று இருக்கும்போது மிகப்பெரிய கல்வியாளர்களா இருப்பாங்க. பர்ட்டிகுலரா மிகப்பெரிய அறிவாளிகளாகவும், ஒரு சிறந்த திட்டமிடலை முன்னெடுக்கக்கூடியவர்களாகவும், பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும், ஆராய்ச்சியாளர்களாகவும், சிறந்த மருத்துவர்களாகவும், மிகச்சிறந்த பொறியாளர்களாகவும் திகழக்கூடிய தன்மைய இந்த சூரியன் நிச்சயமா அவங்களுக்கு வழங்குவாரு. படிப்புங்கிறது இவங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எத்தன டிகிரி முடிச்சு வச்சிருக்காங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அத விட இதில மிக முக்கியமானது இயற்கை ஞானம். கற்ற கல்விங்கிறது வந்து ஒரு வாத்தியார் சொல்லிக் குடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில, இங்க உள்ள ஒரு ஞானம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அது சற்று ஈஸியா புரியும். இந்த ஞானம் இல்லாத நபர்களுக்கு வந்து அந்த புரிதல்ங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில இந்த 9ஆம் இடத்தில் சூரியன் அமரும் பொழுது அவர்களுக்கு கல்வியில சொன்ன உடனேயுமே கற்பூர புத்தியாட்டம் புடிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமைய குடுக்குங்க. ஒழுக்கம் மிகச்சிறந்த நபர்களாக, ஒழுக்கத்தோட திகழக்கூடிய நபர்களாகவும், பண்பட்ட ஒரு மிகப்பெரிய யோக பலன் அனுபவிக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் வலுத்து நிற்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் சிறப்பு பலன்கள் கிடைக்குங்கய்யா? வலிமை பெற்று அமரும் பொழுது ஜீவனஸ்தானத்தில் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிகார பதவிகள குடுப்பாரு. அல்லது செய்யக்கூடிய தொழில்ல அவரு தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாரு. கூட்டுத் தொழில்ல இவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றிகளையும், நன்மைகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்த உருவாக்கும். ஒரு சாதாரண நிலையில உருவாகி, மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு தன்னுடைய தொழில எடுத்துட்டு போவதற்கான அத்தனை யோகமும் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. எதிர்காலம் சார்ந்த பன்முகத்தன்மையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. பல தொழில் புரிவதற்குண்டான அத்தனை ஞானத்தையும் இவங்களுக்கு இறைவன் குடுத்திருப்பார் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. இவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு தீய பழக்கவழக்கங்களுக்கு மட்டும் ஆட்படாம இருந்துட்டாவே, இவர்கள் நிச்சயமா உலக சாதனையாளர்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமில்ல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பதவி, அதிகாரம், அரசியல் ரீதியான வெற்றிகள் இதெல்லாம் மிக எளிமையா இவர்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். ஆனா வலிமை பெற்று அமரணும்.
இந்த சூரியன் ஜீவனஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த நிலையில ஒரு நல்ல அற்புதமான யோக பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இது மாதிரியான அத்தனை விஷயங்களும் இவங்களை தேடி வரும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில அறிவுறுத்தலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டு அரசியல் ரீதியா செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த நிலை இருந்ததுன்னா, அவங்க நிச்சயமா 100% வெற்றிகளை மட்டுமே அனுபவிப்பாங்க. ஒருவர் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் சூரிய பகவான் வலுத்து நிற்கும் பொழுது, அவருக்கு எந்த மாரியெல்லாம் பலன்கள் கிடைக்குங்க? லாபஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்து, அவங்க உண்மையிலேயே இந்த பகல்ல பொறந்திருந்தாங்கன்னு வச்சுங்க. காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த பகல் வேளையில பொறந்திருந்தாங்கன்னு வச்சுங்க. உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்திலேயே அந்த தோஷத்திற்கான நிவர்த்தி இந்த சூரியன் 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய நிலையிலேருந்து வழங்குவாரு. குறிப்பா அதிர்ஷ்டத்தின் தாக்கம் வந்து இவங்களுக்கு பன்மடங்கு இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் எத தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு புதிய முயற்சிகளை மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அதிகாரங்களை மிக எளிதாக சுகரிப்பதற்கான ஒரு தன்மையும், பெற்றோர்கள் வழியிலிருந்தும், தன்னுடைய மூதாதையர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த கௌரவ பதவிகள் அனைத்தையுமே தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்தும். எந்த ஒரு விஷயத்திலயுமே இவர்கள் நுழைகிறார்கள் என்றால், அதில் 100% வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனா, தனது வர்க்க வீட்ல உட்காரும்போது இது முழுமையான யோக பலனை தரும். எதிர் வர்க்க வீட்ல உட்காந்துச்சுன்னா ரொம்ப ஆப்போசிட்டா போயிரும். அதேமாரி இரவுல பிறந்து 11ல சூரியன் இருந்ததுனாலும் கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய ஒரு நிலைதான். அதிர்ஷ்டத்தின் முழு உருவமாக திகழக்கூடிய ஒரு தன்மையை 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் நிச்சயமாக வழங்குவார். ஒருவர் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் வலுத்து நிற்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு எந்த மாரிலாம் பலன் கிடைக்குங்க? அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 12ஆம் இடத்துல சூரியன் வலிமை பெற்று அமர்வது என்பது கொஞ்சம் இந்த மனநிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், தாம்பத்திய இன்பம், தாம்பத்திய வாழ்க்கை இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் மிகப்பெரிய பின்னடைவு தந்துருவாரு. அதே சமயம் நிம்மதிக்காக ஆன்மீக வெற்றியை நோக்கி மிகப்பெரிய தேடுதலோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் நிச்சயமாக வலுத்து நிப்பாரு. மிகப்பெரிய தனச்சேர்க்கை. எந்த ஒரு சிக்கலும் இல்ல. எனது பரம்பரை தலைமுறைக்கு என்னுடைய சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய ஒரு உந்துதலோட ஒரு வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நிச்சயமா இந்த 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வலிமை பெற்ற நபர்களுக்கு எல்லாமே அந்த பொருளாதார சிக்கல்ங்கிறதே நிச்சயமா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு வருமானம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். அது வலிமை பெற்றிருந்தா. இதே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவனுக்கு ஒரு தேடுதலோட, ஒரு ஜீவிதம் பண்ணுவதற்கு உண்டான தேடுதலோடவே சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிரும். மன நிம்மதிங்கிறதே நிச்சயமா இருக்காது. படுத்தா உறக்கம் வராம அதிக அளவுல தவிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் வலிமையற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில உருவாக்குவாரு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. இவர்கள் வந்து அதிக அளவுல சிவ வழிபாடை முன்னெடுக்கணும். சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடை மிக சிறப்பாக முன்னெடுக்கும்போது, மிகப்பெரிய ராஜயோக பலன்கள நிச்சயமாக அனுபவிக்க முடியும். இப்ப நம்ம சூரியன் வந்து 12 வீடுகள் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.